சிவகாசி அருகே வி சொக்கலிங்கபுரம் என்ற கிராமத்தில் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட பயங்கர வெடி விபத்தில் 4 அறைகள் இடிந்து தரைமட்டமாகின. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை களத்தில் இருந்து தருகிறார் எமது செய்தியாளர் சரவணன். சரவணன், அங்க தற்பொழுது அங்குள்ள நிலவரம் என்ன அப்படிங்கறத சொல்லுங்க சரவணன். சிவகாசி அந்த சொக்கலிங்கபுரத்தில் பாத்தீங்கன்னாக்கா சோனல் ஃபயர் ஒர்க்ஸ் சொல்ல ஒரு ஃபயர் ஒர்க் இருக்கு. அந்த ஃபயர் ஒர்க் வாசல்ல தான் நம்ம நிக்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா இதுல 60க்கும் அதிகமான அறைகள் இருக்கிறது. இந்த அறைகள்ல பாத்தீங்கன்னா பட்டாசு ஆலை தயாரிக்கிறாங்க. அந்த பட்டாசு தயாரிக்கிறது என்னன்னாக்கும் பிரான்ஸ் ரக பட்டாசுகள் இந்த வந்து அதிகமா தயாரிக்கிறாங்க. இந்த நிலையில வந்து 60க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் வந்து இன்னைக்கு பணியில இருந்திருக்கும் போது மதியத்தில் வந்து அதிகமான வெயில் காரணமாக ஒரு பக்கம் அதாவது அந்த வெடிப்பொருட்களை காய வைத்திருந்த இடத்தில் திடீரென உராய்வின் காரணமாக பட்டாசு வந்து வெடித்து சிதற ஆரம்பித்திருக்கிறது. இதையடுத்து அங்கிருந்த வேலையில் இருந்த அவர்கள் அந்த வேலையாட்கள் எல்லாம் வந்து அங்கிருந்து அலறி அடித்துக் கொண்டு வெளியேறி இருக்கிறார்கள். இதைத் தொடர்ந்து வந்து இந்த பகுதியில் பாத்தீங்கன்னா இப்ப வந்து கருகி கிடக்கிற இந்த பகுதியெல்லாம் வந்து பட்டாசு பறந்து வந்து விழுந்து வெடித்து சிதறிய கருகிய காட்சிகளை தான் பாக்குறீங்க. இந்த இடத்துல தான் வந்து அதிகமான சேதங்கள் இல்ல. இதுக்கு முள்ள இருக்க அதிகமான அந்த அறைகள் தான் சேதமடைஞ்சிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா 4 அறைகள் முழுமையாக சேதமடைஞ்சிருக்கு. மேலும் வந்து பாத்தீங்கன்னா 15க்கும் மேற்பட்ட அறைகள் வந்து பயன்படுத்த முடியாத அளவில் இருந்து சேதமடைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 24 அறைகளுக்கு மேல வந்து சேதம் ஏற்பட்டிருக்கு என்ற தகவல் சொல்றாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. அதனால மொத்தத்தில் வந்து பட்டாசுகள் மட்டுமே எடுத்திருக்கிறது. இதுல வந்து பாத்தீங்கன்னா 40க்கும் மேற்பட்ட அறைகள் இந்த பட்டாசுகள் காப்பாற்றப்பட்டிருக்கிறது. இந்நிலையில வந்து இந்நிலையை வந்து மாவட்ட ஆட்சியர் ராஜாராமன் மற்றும் வந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரவிந்தன் மற்றும் வந்து உதவி ஆட்சியர் வந்து அமர் குஸ்வர் அப்படிங்கிறவர் தான் எல்லாரும் வந்து ஆய்வு பண்ணாங்க. மேலும் வந்து 4 தீயணைப்பு வாகனங்கள் வந்து அதாவது சாத்தூர் மற்றும் சிவகாசியிலிருந்து 4 தீயணைப்பு வாகனங்கள் தீயணைப்பு பணியில் ஈடுபட்டது. இப்ப தற்போது அந்த வாகனங்கள் எல்லாம் வந்து எடுத்து செல்லவில்லை, அங்கேயே வைத்திருக்கிறார்கள். தற்போது இந்த பகுதியில் வந்து முழுமையாக காவல்துறையினர் வருவாய்த்துறையினர் வந்து தீவிர சோதனை மற்றும் வந்து விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த வெடி விபத்து அதாவது குறிப்பிட்ட பகுதி அதாவது காட்டுப்பகுதியாக இருப்பதால் வந்து பக்கத்தில் குடிசை பகுதிகளோ இல்ல வந்து வீடுகளோ இல்லை. தொடர்ந்து இந்த மீதி உள்ள கிடவுன் பகுதிகளிலும் வந்து தீப்பற்றி இருந்தால் வெடி விபத்து மிகப்பெரியதாக இருந்திருக்கும். ஆனால் வந்து இந்த பகுதியில் வந்து இருந்த வேலையாட்கள் எல்லாம் வந்து அவசர கதியில் வெளியேறியதால் எந்த சேதமும் ஏற்படவில்லை.